இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா தாயே, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் அடுத்தடுத்த சோதனைகள் வந்துகிட்டே இருக்கு? என் பொண்ணு ரேவதிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணமே நடந்துச்சு. அந்த கல்யாணத்துல 2 பேருக்குமே ஆரம்பத்துல விருப்பமே இல்ல. என்னோட கட்டாயத்துல தான் அவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகியும் கொஞ்ச நாள் அவங்க வேண்டா வெறுப்பா மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல அவளுக்கு குண்டடிப்பட்டு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில இருக்கா. இப்ப அவளுக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆபரேஷன் நல்லபடியா நடந்து அவ பொழைச்சு வரணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு? தெரியல டாக்டர். ஆபரேஷன் பண்ணி ஆகணுமே. போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்க. சாரி டாக்டர், அது இன்னைக்கு தான் ரிப்பேர் ஆச்சு. சர்வீஸ்க்கு ஆள வர சொல்லிருக்கோம், ஆனா இன்னும் வரல. என்ன பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? முக்கியமான ஆபரேஷன் சிஸ்டர், ஜெனரேட்டர் ஒர்க் பண்ணலங்கறீங்க. என்ன மாப்ள, திடீர்னு கரண்ட் கட் ஆகி போச்சு. உள்ள ஆபரேஷன் வேற நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? நான் என்னன்னு கேட்கணும் மாமா. ஹலோ ஹலோ, எங்க ஹாஸ்பிட்டல்ல பவர் கட் ஆயிருச்சு. என்ன பிரச்சனை? சார், இங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ ப்ராப்ளமா சார்? இப்பதான் எங்களுக்கே தெரியும். இன்னும் 2 மணி நேரத்துல சரியாயிடும் சார். 2 மணி நேரம்? எங்க ஜெனரேட்டர் இல்லையா? சார், ஜெனரேட்டர் ப்ராப்ளமா இருக்கு சார். அவங்க என்ன சொன்னாங்க மாப்ள? இது டிரான்ஸ்ஃபார்மர்ல ப்ராப்ளமா? கரண்ட் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும்ன்றாங்க. 2 மணி நேரமா? என்ன மாப்ள இது? உள்ள ரேவதிக்கு ஆபரேஷன் வேற நடந்துட்டு இருக்கு. இப்படி கரண்ட் இல்லைன்னா அவங்க எப்படி ஆபரேஷன் பண்ணுவாங்க? ஏப்பா சகல, ஹாஸ்பிட்டல்ல ஜெனரேட்டர் இருக்குமேப்பா, இல்லையாப்பா? வேலை செய்யலையா? ஐயோ, சிஸ்டர், ஹாஸ்பிட்டல்ல ஜெனரேட்டர் வேலை செய்யலாமே. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஜெனரேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டீங்களா? சாரி சார், இன்னைக்கு தான் ஜெனரேட்டர் ரிப்பேர் ஆச்சு. சர்வீஸ்க்கு ஆள வர சொல்லிருக்கோம், இன்னும் வரல சார். ஏப்பா சகல, என்னப்பா சிஸ்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? இன்னையோட அந்த ரேவதி ஒழிஞ்சா. கரண்ட் இல்லாம ஆபரேஷன் நிக்க போகுது. ஜெனரேட்டரும் இல்ல. ரேவதி, நீ போய் சேரடி. மகேஷ் இல்லாம நான் தவிக்கிற மாதிரி உன் புருஷனும் நீ இல்லாம தவிக்க போறான். மாப்ள, உள்ள ஆபரேஷன் வேற நடந்துகிட்டு இருக்கு. கரண்ட் இல்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது மாப்ள. ஏதாவது பண்ணுங்களேன். நான் ஜெனரேட்டருக்கு அரேஞ்ச் பண்றேன் மாமா. சார், பவர் இல்ல, ஜெனரேட்டர் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் ஆபரேஷன் முடிக்கணும், இல்லனா காம்ப்ளிகேஷன் ஆயிடும். டாக்டர், ஜெனரேட்டர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பவர் வந்துடும். சகல, கரண்ட் வந்துருச்சுப்பா. மாமா, கரண்ட் வந்துருச்சு. சரி, நான் போய் ஆபரேஷனை கண்டினியூ பண்றேன். கரண்ட் வந்துருச்சா? அம்மா, தாயே, மகமாயி, என் வயிற்றுல பாலை வாத்துட்டம்மா. என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்துட்ட தாயி. உனக்கு கோடானு கோடி நன்றி அம்மா. கோடானு கோடி நன்றிம்மா.
அம்மாடி தாயி நீ மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா என் பேத்தி நிலைமை என்ன ஆயிருக்குமோன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. உனக்கு ரொம்ப நன்றிம்மா. எனக்கு ஏமா நன்றிலாம் சொல்லிக்கிட்டு, நான் கும்பிடுற சாமி தான் ஏன் ரத்தத்தை கொடுத்து உங்க பேத்திய காப்பாத்துற புண்ணியத்தை எனக்கு கொடுத்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா, மனசு நிறைஞ்சு சொல்றேன். இனிமே உங்க பேத்திக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்க 100 வருஷம் நல்லா இருப்பாங்க பாருங்க. உன் வாக்கு அப்படியே பலிக்கட்டுமா. நீ நல்லா இருக்கணும். வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாம்மா வா. சரி போலாம் துர்கா. போங்க. எப்படியோ மாப்பிள, ரேவதி பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மாமா ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. அவ மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. அதனாலதான் இத்தனை பிரச்சனையும் தாண்டி கடைசியில் அவ நல்லபடியா பொழைச்சு வந்துட்டா. அந்த ரேவதி செத்துருவான்னு நினைச்சா இப்பவும் பொழைச்சுக்கிட்டா. நம்ம எடுத்த ரிஸ்க் எல்லாம் வீணா போச்சே. இனிமே இங்க இருந்தா அந்த டிரைவர் பைய பார்த்துட்டா பிரச்சனை தான். கிளம்புவோம். ரேவதி, நான் எத்தனை தடவை தோத்தாலும் பரவாயில்ல, உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன்டி. அம்மா, ரேவதிக்கு எப்போ மயக்கம் தெளியும்னு தெரியலையே. சீக்கிரமா மயக்கம் தெளிஞ்சிடுவாங்க, கவலைப்படாதீங்க. நல்லவங்களுக்கு கெடுதல் வராது. அப்படியே வந்தாலும் அது பனி மாதிரி சீக்கிரம் போயிடும். ரொம்ப நன்றி. நீ மட்டும் ரத்தம் கொடுக்கலைன்னா என் பொண்ணு பொழைச்சிருக்கிறது கஷ்டம்தான். உன்னோட இந்த உதவியை என் ஆயுசுக்கும் மறக்கவே மாட்டேன். நீ எப்பவும் நல்லா இருக்கணும். அம்மா, முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவுறது தான் என்னோட குணம். அத நான் என்னோட கடமையா நினைக்கிறேன். நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, அது அந்த கடவுளுக்கு சொல்லுங்க. சின்ன வயசுலயே இவ்ளோ பக்குவமா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பின்னால உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் என்ன கேளு, நான் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க கேட்டதே போதும், எனக்கு எதுவும் வேண்டாம்மா. அப்ப நான் வரட்டுங்களா? சரிம்மா, பார்த்துப்போம். பாட்டி, நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. உன்னை கடவுள் ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. வரேன். வாம்மா. ரேவதி, 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 நான் அம்மா பேசுறேன், கேக்குதா? கண்ணு முழிச்சு அம்மாவை பாரு ரேவதி. அம்மானு கூப்பிடு ரேவதி. ரேவதி, அப்பா வந்திருக்கேன் பாருமா. கண்ணை திறந்து பாருமா.